ஹாய் வியூவர்ஸ், நியூமராலஜி பேஸில் ஐபிஎல்லோட எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 54வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் பஞ்சாப் கிங்ஸும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மோதுறாங்க. மே 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நைட் 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மே 4ஆம் தேதி பார்த்தோம்னா 4-9 காம்பினேஷன், அதாவது ராகுவும் செவ்வாயும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கல. ஃபஸ்ட்டு பஞ்சாப் கிங்ஸ் பிபிகேஸில் பார்த்தோம்னா பிரியன் சாரியா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு பிரியன் சாரியாட்டிருந்து ஒரு 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பிரப்சிம்ரான் சிங் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது, ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அடுத்தது பார்த்தோம்னா ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு 25 to 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நேகல் வதேரா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அடுத்ததாக ஜாஸ் இங்கிலீஷ் ஒரு 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக சசங் சிங்கு இந்த மேட்சும் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. போன மேட்ச் மாதிரியே இந்த மேட்ச் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுவார். அடுத்தது அசமட்டுல்லா ஓமர்சாய் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக மார்க்கோ ஜான்சன் 2 விக்கெட் எடுப்பார். அடுத்தது ஹர்ப்ரீத் பிரார் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து சூரியன் செட்ஜே அவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் வந்திருக்கும் அவருக்கு. அடுத்தது ஹர்ஷ்தீப் சிங்கு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்தது யஸ்வேந்திர சாகல் 3 விக்கெட் வரைக்கும் எடுப்பார். நெக்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தோம்னா மிச்சல் மார்ஸ் அவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது, வந்த உடனே கூட அவுட் ஆகலாம். அடுத்ததாக எய்டன் மார்க்ரம் அவருக்கு நல்லா இருக்கும். இந்த மேட்ச்சில் லக்னோ சைடில் அதிகப்படியான ரன்ஸ் எய்டன் மார்க்ரம் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எய்டன் மார்க்கத்திலேருந்து 30+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நிக்கோலஸ் புரன் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அடுத்தது ஆயுஷ் பதானி கடந்த சில போட்டிகளை பார்த்திங்கன்னா நல்லா விளையாண்டுட்டு வந்திருக்காரு. இந்த மேட்ச் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆயுஷ் பதானிகிட்டேருந்து 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ரிஷப் பண்ட் 20 to 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. அடுத்ததாக டேவிட் மில்லர் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. எல்லா மேட்சஸும் எப்படி ஆடிக்கிட்டு இருக்காரோ வர்றாரு, ஒரு 15 to 20 ரன்ஸ் அடிக்கிறாரு, போகிறாரு, அவ்வளோதான் எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட. நெக்ஸ்ட் அப்துல் சமாது ஒரு 20 ரன்ஸ் அடிப்பார். அடுத்தது பார்த்தோம்னா ஆவேஸ் கான் பார்த்திங்கன்னா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ரவி பிஸ்னாய் ஒரு விக்கெட் எடுப்பார். அடுத்து பிரின்ஸ் யாதவ் டீமில் இருக்காரான்னு தெரில, டீமில் இருந்தார்னா லக்னோ சைடு இன்றைக்கி அதிகப்படியான விக்கெட்ஸ் பிரின்ஸ் யாதவ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு வேளை விக்கெட் எடுக்கலனா கூட எக்கனாமிக்கலாக பார்த்தீங்கன்னா பால் போட்டு போயிடுவார். பிரின்ஸ் யாதவ்கிட்டேருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக டிக்வேஸ் சிங் ரதி அவர் 1லேருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா மயங்க் யாதவ் டீமில் இருந்தார்னா கண்டிப்பாக 2 விக்கெட் எடுப்பார். இப்போ பிபிகேஎஸ் பஞ்சாப் கிங்ஸ்லையும் எல்எஸ்ஜி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்லையும் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ பிரியன்ஸ் ஆர்யா, ஸ்ரேயாஸ் ஐயர், சசங் சிங், மார்க்கோ ஜான்சன், ஹர்ஷ்தீப் சிங், யஸ்வேந்திர சாகல், எய்டன் மார்க்ரம், நிக்கோலஸ் பூரன், ஆயுஷ் பதோனி, ஆவேஸ் கான், பிரின்ஸ் யாதவ், மயங்க் யாதவ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ரிஷப் பண்ட், டிக்வேஸ் சிங் ரதி, பிரப்சிம்ரான் சிங், ஜாஸ் இங்கிலீஷ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு யாரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா தொடர்ந்து ப்ரெடிக்ஷன்ஸ் சூப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 8 to 9 பிளேயர்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் கொடுத்துட்டு இருந்திருக்கோம். ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கு. யாரெல்லாம் டீம் போட்டு நல்லா வின் பண்ணுறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷனை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான ப்ரெடிக்ஷன் தான். சில பேர் கேட்குறீங்க எப்படி ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் விளாடுறவங்களும் விளாடுவாங்கன்னு சொல்கிறீங்க, பவர் பிளேயில் பவுலிங் போகிறவங்களும் விக்கெட் எடுப்பாங்கன்னு சொல்கிறீங்கன்னு சில பேர் கேட்குறீங்க. அதாவது இப்போ ஒரு பவுலர் பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பெல்லஸ் ஃபுல்லாக முடிச்சுறது கிடையாது. இப்போ ட்ரெண்ட் போல்ட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, பவர் பிளேயில் 2 ஓவர் போடுவார், லைட்டாக அடி வாங்கிட்டால் கூட ஒரு ஓவர் மிடில் போடுவார், அடுத்து ஒரு ஓவர் டெத்தில் போடுவார். இப்படி எப்படியும் கடைசியில் பார்த்திங்கன்னா ஓவர் இருக்கும். ஒரு சில நாள் பார்த்துருப்பீங்க ஒரு சில பவுலரை ஃபஸ்ட்டில் விக்கெட் எடுக்க மாட்டாங்க, ஆனால் கடைசியில் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட்டே விழுந்திருக்காரு, ஆனால் கடைசியில் ஒரு ஓவர் போடுறப்ப கூட 2 to 3 விக்கெட் கிட்ட எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். ஸோ இப்படி தான் சொல்கிறது. அதாவது ஃபஸ்ட்டில் பேட்டிங்கில் 2 பேருக்கு பவராக இருந்துச்சுன்னா அவங்க பேட்டிங் ஆடிடுவாங்க, அவங்க பெருசாக விக்கெட் அங்கே போகாது. ஆனால் அந்த பவுலருக்கும் நல்லா இருக்கும் பட்சத்தில் கடைசியில் வீக்கான பேட்ஸ்மேன் இருக்கப்போ பார்த்திங்கன்னா அவங்க பவுலிங் போகிறப்ப விக்கெட் விழுகும். ஸோ இதெல்லாம் நடக்கும். ஸோ ப்ரெடிக்ஷன்ஸை போட்டு எப்போயுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ நான் வீடியோவில் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான ப்ரெடிக்ஷன் தான். நீங்கள் டெலகிராம் சேனலில் டாஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா சேஞ்சஸ் இருக்கும், சேஞ்சஸ் பண்ணி தான் கொடுப்பேன்.
ஆனா நெறைய பேர் வந்து வீடியோ மட்டும் பார்த்துட்டு வந்து போயிடுறாங்க. டெலகிராம் சேனல்லாம் செக் பண்ணுறதே வந்து கிடையாது. ஸோ அதனாலேயே வந்து அவ்வளோ ரொம்ப தைரியமாலாம் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து குடுக்க முடியல. ரொம்ப பார்த்து பார்த்து 2லயுமே பார்த்தீங்கன்னா, யார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்னைக்கு டேட் ஃபுல்லாவே யாருக்கு நல்லா இருக்குங்கிற மாரி தான் நான் இப்பலாம் வீடியோல வந்து சொல்றேன். அதனால பெருசா சேஞ்சஸ் வந்து பண்றது வந்து கிடையாது டாஸுக்கு அப்புறம். ரீசன் என்னன்னா நெறைய பேர் வந்து டெலகிராம் சேனல் பார்க்கறது கிடையாது. வீடியோ மட்டும் பார்த்துட்டு ப்ரெடிக்ஷன் சரியா வரலன்னு சொல்லிட்டு வீடியோக்கு கீழ வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்றாங்க. ஸோ வந்து நம்ம நெறைய டைம் சொன்னாலும் டெலகிராம் சேனல செக் பண்ணுங்கன்னு சொன்னா பண்ண மாட்றாங்க. இங்க நான் ட்ரீம் டீம்ல குடுக்குற பிளேயர ஒரு சில நேரம் அங்கே வந்து விட்டுட்டு குடுப்பேன். ஆனா, அத அவங்க பார்க்காம உங்க டீம் போட்டு நீங்க குடுத்தீங்க அவர் விளையாடலன்னு சொல்றாங்க. அதே மாரி அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரிக்கல்டன் வந்து இங்க சொல்லல. ரிக்கல்டன் வந்து டெலகிராம் சேனல்ல வந்து குடுத்திருந்தேன். அப்ப நெறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. நீங்க ரிக்கல்டன் விளையாட மாட்டாருன்னு சொன்னீங்க, அவர் விளையாண்ட்டாரு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றாங்க. ஸோ, இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ வேற மாரி வந்து குடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது ஒரு நாள் ஃபுல்லா யாருக்கு நல்லா இருக்கோ அந்த மாரி தான் வந்து குடுக்குறேன். அப்படி இருந்தாலும் எல்லாத்தையுமே இப்படி குடுத்துற முடியாது. ஃபர்ஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங்க பொறுத்து பார்த்தீங்கன்னா, நெறையவே பார்த்தீங்கன்னா வந்து மாறும். ஸோ, இதெல்லாம் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ, அதுக்காண்டி தான் நான் எல்லார்ட்டயும் ஒவ்வொரு வீடியோலயுமே வந்து சொல்லிட்டு வந்து இருக்கேன். இத நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னு வந்து நினைக்காதீங்க. டெலகிராம் சேனல ஜாயின் பண்ணி வச்சுக்கங்க. வீடியோ பார்க்குறவங்க டெலகிராம் சேனல்ல வந்து டாஸ் போட்டதுக்கப்புறம் வந்து செக் பண்ணுங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா வந்து டீம் போட வந்து முடியும். ஏன்னா, ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறப்ப மட்டும் வந்து விளையாடுவாரு. ஒரு பிளேயர் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறப்ப மட்டும் விக்கெட் எடுப்பாரு. செகண்ட் பவுலிங்னா அவருக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கான அமைப்பு இருக்காது. ஸோ, இப்படிலாம் பார்த்தீங்கன்னா நெறையா வந்து இருக்கு. இதில டைமிங்ஸ் இருக்கு. அது இதுன்னு நெறையா வந்து இருக்கும். ஸோ, ப்ரெடிக்ஷன்ங்கிறது சாதாரண விஷயம் வந்து கிடையாது. நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து எடுத்து லாஸ்ட்டா விளையாண்ட பிளேயர்ஸ வச்சு 22 பிளேயர்ஸ வச்சு ப்ரெடிக்ஷன் வந்து எடுத்து, அத வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி வந்து போட்டுர்றோம். ஆனா பார்த்தீங்கன்னா, புதுசா சில பேர் டீமுக்குள்ள வரப்போ, அவங்க பவரா இருக்கும் பட்சத்தில நம்ம கேப்டன்ல குடுக்குற பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவுட் ஆகிட்டு வந்து போயிருவாங்க. ஸோ, இந்த மாரிலாம் நெறையா வந்து நடக்கும். அந்த லாஸ்ட் மினிட்ஸ்ல இருக்கக்கூடிய 15 நிமிஷத்தில புதுசா வந்திருக்கக்கூடிய பவுலர் எங்கே பவுலிங் போடுவாங்க, பேட்ஸ்மேன் எங்கே இறங்குவான். ஸோ, இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து போனோம்னா, அதுக்கு நமக்கு நேரம் வந்து பத்தாது. திருப்பி ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ, எல்லாத்தையும் உட்காந்து பார்த்து யார் எங்கே பவுலிங் போடுவா, யார் பவுலிங் போடுறப்ப யார் பேட்டிங்கில நிப்பா, அப்போ இவன் வந்து அவன விக்கெட் ஆக்குவானா மாட்டானான்லாம் ப்ரெடிக்ஷன் எடுக்க போனோம்னா, அது பெரிய தலைவலியா இருக்கும். அதாவது டாஸ் போட்டதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஸோ, அதனால தான் நான் எப்பயுமே வந்து சொல்லுவேன், நம்ம குடுக்கக்கூடிய 11ஸ சேஞ்சஸ் இருக்கும் பட்சத்தில, நம்ம சொன்ன அக்யூரஸிங்கிறது கம்மியாறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு வந்து நான் எப்பயுமே வந்து சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா, அது கம்மியாகுறோம். அத வந்து ஒண்ணுமே பண்ண வந்து முடியாது. ஏன்னா, நான் இந்த 11ஸ சேஞ்சஸ் இல்லாம அப்படியே வரும் பட்சத்தில, நம்ம கரெக்ட்டா வந்து எடுத்திருப்போம். இங்க இவன் இறங்குவான், இங்க இவன் பவுலிங் போடுவான், அப்ப இப்படி விக்கெட் விழுகும்னு சொல்லிட்டு ஒரு மாரி ப்ரெடிக்ஷன் வந்து போகும். ஆனா, ஒரு சில பேர் சேஞ்ச் பண்றப்பயும், சில நேரம் பார்த்தீங்கன்னா, பேட்டிங் ஆர்டரே சேஞ்ச் பண்ணுவாய்ங்க. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்திருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ங்கிறது கொலாப்ஸ் வந்து ஆயிரும். ஸோ, இதெல்லாம் வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கங்க. டெலகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் குடுத்துருக்கேன். அதில போயிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, டெலகிராம் ஐடி குடுத்துருக்கேன். அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. 3 மணி மேட்ச்னா 3 மணிக்கு முன்னாடியே வந்து சொல்லிருங்க. 7 மணி மேட்ச்னா 7 மணிக்கு முன்னாடியே வந்து சொல்லிருங்க. அந்த டாஸ் போட்டதுக்கப்புறம் வந்து மெசேஜ் பண்ணாதீங்க. நான் பார்க்க கூட மாட்டேன். ஏன்னா, அவ்வளோ ஒர்க் இருக்கும் அந்த டைம்ல. ஸோ, அப்போ வந்து பார்த்துட்டு இருக்க வந்து முடியாது. புதுசா வந்து வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுக்கங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து யார வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ, பிரியன்ஸ் ஆர்யா, யஸ்வேந்திர சாஹல், மயங்க் யாதவ், பிரின்ஸ் யாதவ் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம். ஒருவேள பிரின்ஸ் யாதவோ, மயங்க் யாதவோ டீம்ல வந்து இல்லன்னா, எய்டன் மார்க்ரம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கேப்டன், வைஸ் கேப்டன் சாய்ஸா வந்து இருப்பாரு. நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டீங்கன்னா, ஒரு நல்ல பிரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்க.